முடியாதா? நான் எப்பொழுதம்மா பார்க்க போகிறேன்? என் அண்ணனை பார்த்து எப்பொழுதம்மா அண்ணாவின் ஒரு வார்த்தை அழைக்கப் போகிறாய்? நான் பார்க்கவே முடியாதா? இந்த பாவி உன்னை பார்த்து நான் எப்பொழுதம்மா தங்காவின் அழைக்கப் போகிறேன்? அம்மா சொந்த சுமைய தூக்கி சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே அந்த சுமை
தலைமையில தண்ணி குடத்தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் சும்மாட்டு தலைமையில தண்ணி குடத்தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் சும்மாட்டு தலைமையில தண்ணி குடத்தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் என்ன சுமையா நினைக்காம பெரு சுகமா நினைச்ச என்ன சுமையா நினைக்காம பெரு சுகமா நினைச்ச உன்னோட மடி மேல தலைச்சாக்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலா அந்த நேரம் தோணும் அம்மா உன்னோட மடி மேல தலைச்சாக்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலா அந்த நேரம் தோணும் அம்மா உன்னை வரமா நினைச்சியம்மா உள்ள உரமா தெளிச்சியம்மா உன்னை வரமா நினைச்சியம்மா உள்ள உரமா தெளிச்சியம்மா சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளே அப்புறாடி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவளே முன்கெடுத்து மந்திரமே அம்மா அம்மா முன்கெடுத்து மந்திரமே அம்மா அம்மா பதந்தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா பூமியில நான் ஜனிக்க சாமியாக வந்தவனே பூலோக சுத்தி வந்தேன் தாய போல யாரும் இல்ல பூமியில நான் ஜனிக்க சாமியாக வந்தவனே பூலோக சுத்தி வந்தேன் தாய போல யாரும் இல்ல சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளி அப்புறாடி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவளி பொல்லாத ஊருக்குள்ள நான் உடைக்க வேணும்னு அம்மானி நீ தந்தோறும் சொலவட சொல்லி வளர்த்த பொல்லாத ஊருக்குள்ள நான் உடைக்க வேணும்னு அம்மானி நீ தந்தோறும் சொலவட சொல்லி வளர்த்த குந்தி பறவை போல இருந்து அப்ப சீரகாடி முளைச்ச குந்தி பறவை போல இருந்து அப்ப சீரகாடி முளைச்ச உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும் கண்ணோர தண்ணி வந்தா உன் விரலு தான் துடைக்கும் மல்லிகம்மா உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும் கண்ணோர தண்ணி வந்தா விரலு தான் துடைக்கும் உன்னை மறந்தா இந்த உசுறு உன்னை மறந்திய பறந்தோடும் உன்னை மறந்தா இந்த உசுறு உன்னை மறந்திய பறந்தோடும் சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளி அப்புறாடி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவளி முன்னெடுத்து மந்திரமே அம்மா அம்மா முன்னெடுத்து மந்திரமே அம்மா அம்மா பதந்தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா பதந்தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா பதந்தொட்டு வணங்குறேனே
இன்னும் சலங்கை இசையமைப்பாளர் ஆனா பேர் என்னன்னா மோகன் ஐயா. மோகன் ஐயா அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்னார் அவளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். திருமணம் செஞ்சு வச்சிட்டாங்க. எங்க போயிருப்பாரோ, எங்க போனாலும் அடுப்பாங்கரைக்கு தான் வரணும். அவரு தெரிவிக்கலாம். பல்ல தீட்டாண்டி அம்மா தெரியல வராது. எங்க போறது வந்தாரு பாருப்பா. நான் சொல்லல அப்பயா எங்க போனாலும் அடுப்பங்கரைக்கு வரணும்னு வந்துக்கிற. இப்ப கருவாண்ட வந்துக்கிறாரு. இப்ப ஐயா ஐயா நீங்க எங்க பேனீங்க, எங்க போனீங்க? பாவத்துல இருக்கிறாங்க. அழைத்த குரலுக்கு என்ன கேக்குறா பாரு. புரோஜனம் கூட நாய் கூட ஓடியாரும். நாய் அவ்வளவு ஒண்ணா பேசு. அந்த தவறா பேசுனேன். அயலால இருந்து கோபமா இல்லங்க. பாத்தியா, நான் தவறா பேசுறதுனால என் மீது கோபமே கிடையாதா? ஆமா. இருந்தாலும் நான் பேசிய தவறுதான். ஒரு மனைவி தவறா பேசக்கூடாது. யார் வேணாலும் தவறா பேசலாம். கத்திய கணவன் மனைவி தவறா பேசவே கூடாது. உண்மைங்க. கணவன் தான் ஆதரவு. ஒரு உதாரணம் தெரியுமா? ராமர் கருத்தர் வில்லு. அது வில்லுக்கு பேரு தான். அதான் வில்லு. இல்ல பின்ன வில்லுக்கு பேரு வில்லு இல்லாத முள்ள. அது ஏய், ராமர் கருத்தர் இருக்கக்கூடிய வில்லுக்கு பேரு போதண்டம். அதுதான் ராமருக்கு மற்றொரு பேர் போதண்ட ராமர். போதண்டம். ஆமா. அந்த கோதண்டம் என்று சொல்லக்கூடிய வில்லு எப்போதுமே நேரா தான் நிறுத்தணுமா, படுக்க வைக்க கூடாதா? படுக்க வைக்க கூடாது. ராமர் ஒரு நேரத்திலே சித்தந்தி வார்த்தை கேட்டு 14 கானகம் புறப்பட்டார். கானகம் புறப்படும் சமயத்துல கங்கை நதியில போய் நீராடலாம் போனார். குளிக்கிறதுக்கு போனார். அப்படி போகும்போது அந்த நதிக்கரையில் மணலிலே நேரா நிறுத்திட்டு போய் குளிக்கிட்டு போயிட்டான். ஆமா. நீராடி விட்டு வந்து மீண்டும் அந்த வில்லை எடுக்கும் சமயத்திலே வில்லின் அடியிலே ஒரு தேரையானது அகப்பட்டு உயிருக்காக ஊசலாடி கொடுத்தது. அப்பொழுது தேரையை பார்த்து ராமர் கேட்டாரா, தேரையே இந்த வில்லை நாங்க நிறுத்தினேன். நான் நிறுத்தும் பொழுது இங்கதான் இருக்கிற ஒரே ஒரு குரல் கொடுத்திருந்தா இந்த இடத்தை விட்டுட்டு மற்றொரு இடத்துல நிறுத்திருப்பேன். ஆனா அது இருக்கிறது தெரியாம இப்பொழுது உயிருக்காக ஊசலாடிக்கிட்டே நான் பாவத்தை செய்துட்டேன்னு ராமர் கேட்டாராம். அதுக்கு அந்த தேரை சொல்லிச்சான், எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து நேருவோம் அப்பொழுதெல்லாம் ராமா ராமான்னு சொல்லிட்டு உங்களையே கூப்பிடுவோம். ராமர் கரத்தாலே எங்களுக்கு ஆபத்து இருந்தா நாங்க யாரு போய் விட்டு போய் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு வீட்டுல ஒரு மனைவி இருக்காரு வச்சுக்கோ. மாமியார் குடும்பம் இருக்கலாம், மாமனார் குடும்பம் இருக்கலாம், மச்சன மூத்தார் குடும்பம் இருக்கலாம், நாத்தனார் குடும்பம் இருக்கலாம். இவங்க யாரு வேணாலும் குடும்பம் செய்யலாம். இவங்க கொடுமை செஞ்சா அந்த கொடுமை செஞ்சுட்டு பார்த்துட்டு மனதை தேர்த்ததுக்காக கணவன் கிட்ட வந்து சொல்லுவாங்களா, உங்க அப்பா அது மாதிரி பேசுறாரு, உங்க அம்மா அது மாதிரி பேசுறாங்க, உங்க மனது இது மாதிரி பேசுறாங்க, உங்க தங்கச்சி மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மனதை தேர்த்திக்குவாங்களா சொல்லி. தலகாணி மந்திரடா, மனதை தேர்த்திக்குவாங்க. ஆனா கணவனே கொடுமை செஞ்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்க? கணவன் மனைவி கொடுமை செய்யக்கூடாது. ஒரு வார காலமா திருமணத்திற்காக அலைநேற்று பசி அதிகமா இருக்கு. சாப்பாடு இருக்கா இல்லையா? ஆமா ஆமா. அழகாரி அருமையான சரியான சாப்பாடு. ஆனா உள்ள போனோன்னு சூப்பர் நடிகர் பண்ணீங்க. உள்ள போனா உள்ள இருந்த செக்கு உள்ள கையை விட்டு கையில தவா ஆச்சுனால அக்கா சிவாஜி கணேசன் யாயா செத்தானு இப்பதான் தெரிஞ்சு. இந்த சபை சிவாஜி கணேசன் வந்தா அந்த சிவாஜி கணேசன் செத்து 1000 ரூபாய்க்கு நடிகனா 1500 ரூபாய் நடிக்கிறாங்களா அப்பா. அழகாரி அறுசுவையான உணவு. ஆமா. உண்ட மயக்கும் தொண்டருக்கும் உண்டு. அதனால எனக்கு உறக்கம் வருது. நேரம் உறங்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? ஆமா. எங்கடா ஆசனம்? கணவன்
கணவன் மனைவி இருவரும் உள்ள பஞ்சர ஏரியா இருக்கிறோம். ஆ. இங்க என்ன உள்ள என்ன வேலை? வாய்ப்பு வெளியே வரி. வாசிப்புக்கு வெளியா? ஆமா, நாயை விட நினைச்சீங்க. நாயை விட கீழ்த்தரமானவனி. அடடா. அடப்பா, நாயா. வாய கரண்ட் அடிச்சுட்டு போறப்பா. தங்கா